Very good morning, my dear friends. இன்னைக்கு லைம் லைரிக்ஸ் மார்னிங் மெசேஜில் மீண்டும் உங்களெல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு டாபிக் ஒர்க் லைஃப் பேலன்ஸ். பேங்க்கில் மட்டும் பேலன்ஸ் இருக்கணும் அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. பேலன்ஸ் அந்த நம்ம அக்கௌண்ட்டில் நிறைய இருந்தது அப்படின்னா வாழ்க்கையில் நாம் நிம்மதியாக, சந்தோஷமாக, திருப்தியாக, ஆனந்தமாக இருக்கலாம் அப்படிங்கிறது தான் நிறைய பேருடைய ஆசை. அதை நோக்கி தான் நம்மளுடைய வாழ்க்கை பிரயாணமும் தொடர்ந்துக்கிட்டே இருக்கு. ஆனால் மோர் த கிரேவிங், நேற்று பார்த்தா மாதிரி தான், மோர் த கிரேவிங் மோர் தி டிஃபிகல்ட்டிஸ். எல்லாருக்குமே 3 இதில் இருக்குது, வாழ்க்கை இருக்குது. 3 ஸ்டேஜஸ் கூட சொல்ல முடியாது, 3 ஒரு என்ன சொல்கிறது கட்டங்களாக அதை வச்சுக்கலாம். ஒன்று பர்சனல் லைஃப், இன்னொன்று சோஷியல் லைஃப், இன்னொன்று அஃபிஷியல் லைஃப், ப்ரொஃபஷ்னல் லைஃப். இப்போ நீங்கள் நிறைய ஃப்ளரிஷிங் ப்ரொஃபஷன்ஸ் வச்சுருக்கீங்களெல்லாம் பார்த்தாக்க அவங்களுடைய சோஷியல் லைஃப்பும் பர்சனல் லைஃப்பும் ரொம்ப பேத்தட்டிக்காக இருக்கும். எனக்கு தெரிஞ்ச ஒரு லாயர், நான் அவர்கிட்ட அடிக்கடி போவேன். அவருக்கு அந்த சேனலை மாற்ற தெரியாது. அந்த ரிமோட்டை எதை அமுக்குனா என்ன வரும் தெரியாது அவருக்கு. அவருடைய அந்த எண்ணங்கள் ஃபுல்லாக அப்படியே அந்த லா புக்ஸு, ஆர்கியூமெண்ட்டு, கோர்ட்டு, கேஸு, ஃபைலு இப்படியே இருக்கும். இதே மாதிரி தான் எல்லாருக்குமே. நீங்கள் ஒரு மெடிக்கல் ப்ரொஃபஷனல் நீங்கள் எடுத்திங்கன்னா, டாக்டர் எடுத்திங்கன்னா, அவருக்கு இன்றைக்கி என்ன புது வியாதி கிளம்பி வருது, அது என்ன காரணத்தினால, அதுக்கு என்ன மருந்து, இதுலேயே இருப்பாங்க. அப்புறம் இன்றைக்கி அந்த பேஷண்ட்டுக்கு ஆப்ரேஷன் ஃபிக்ஸ் பண்ணிருக்கோமா, ஆமாம் இன்றைக்கி அதை ஃபிக்ஸ் பண்ணிருக்கோம். அப்புறம் இன்றைக்கி அவங்க டிஸ்சார்ஜ் ஆகணுமா, இதே நினப்பிலே இருக்கும். அதுவும் ஒரு சொந்தமாக ஒரு ஹாஸ்பிட்டல்னு வச்சுட்டாங்க அப்படின்னும்போது அவங்களுக்கு சில சமயம் எனக்கு கஷ்டமாக இருக்கும். எப்படி இவங்க ஹேண்டில் பண்ணுறாங்க. அதுலேயும் சில டாக்டர்ஸ்லாம் ரொம்ப ஒரு சென்ஸ் ஆஃப் ஹியூமரோட படு ஜாலியாக பழகுவாங்க. அந்த வாய்ஸ்லேயே அவங்களுடைய உற்சாகம். காலையில் 7:30 மணிக்கு ரவுண்ட்ஸ் ஆரம்பித்து 3 மணிக்கு சாப்பிட்றதுக்கு வீட்டுக்கு போவாங்க, வேறு வழியே இல்லாமல். அவங்களுடைய வாழ்க்கை துணை என்னங்க இப்படி கஷ்டப்படுறாங்க. இவர் ஊரில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் வைத்தியம் பண்ணுறாரு, அவங்கள நல்ல ஹெல்த்தில் வச்சுக்கிறாரு. இவருடைய மென்டல் அண்ட் ஃபிசிக்கல் ஹெல்த் எப்படி இருக்கும், நான் தானே அதை பார்க்கணும். எனக்கு எவ்வளோ வருத்தமாக இருக்குது. பசியே இவருக்கு இருக்காதா, அந்த வேலைக்கு சாப்பிட வேண்டாமா, இப்படிலாம் அவங்க வருத்தப்படுவாங்க. ஸோ இந்த ஒர்க் லைஃப் பேலன்ஸ், பர்சனல் லைஃப் நமக்கு ஜாஸ்தியாக இருந்ததுன்னா ஒர்க் லைஃப் இல்லை, ஒர்க் மேலே போயிடும். அது ஒன்றுமே சாரமே இல்லாமல் போயிடும். ஒர்க்கில் கீழே போயிடுச்சு அப்படின்னா வீட்டை மறந்துடுவாங்க. வீடு அந்த தராசு மேலே போயிடும். அது இப்படி இருக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, we have to keep our family in good state, make them happy, loving and depending. நம்மளை டிபெண்ட் பண்ணி அவங்க இருக்கும்பொழுது தான் நம்ம மேலே ஒரு பிடிப்பு வரும். அவங்களுக்கு அவங்க வேலையை அவங்க பார்த்துப்பாங்கன்னா உங்கள் வேலையை நீங்கள் பாருங்கள் அப்படின்வாங்க. ஸோ டிட்டாச்மெண்ட், அங்கே ஒரு பெரிய கேப் விழுந்துடும். அடுத்தது ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு தெரிஞ்ச ஒரு பெரிய ப்ரொஃபஷனலிஸ்ட், அவர் என்ன பண்ணிட்டாருன்னா, ஒரு வாட்ஸ்அப் குரூப்பை திடீர்னு ஆரம்பித்தார். அதில் அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இன்ட்ராக்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. அவருக்கு ஒரு சந்தோஷம். பிகாஸ் ஃப்ரெண்ட்ஸை விடாமல் இருக்கும் இல்லையா. நான் நிறைய ப்ரொஃபஷனல்ஸை பார்த்துருக்கேன். ஏர்லி இயர்ஸில் பழகின ஃப்ரெண்ட்ஸ் அவங்க நிறைய மேலே போனப்பறம் கூட மறக்காமல் இருப்பாங்க. ஸோ சோஷியல் லைஃப், நிறைய இடத்துக்கு போவாங்க, ஒரு விழாக்களில் கலந்துப்பாங்க, ஏதாவது பில்டிங் திறந்து வைப்பாங்க, ஏதாவது ஒரு தலைமை தாங்கி நடத்தி வைப்பாங்க. ஸோ பர்சனலும் சோஷியலும் நல்லா இருந்தது அப்படின்னா ப்ரொஃபஷ்னல் நல்லா இருக்காதுன்ற எண்ணம் நிறைய பேருக்கு இருக்குது. நோ, தட் இஸ் ராங். ஸோ நம்மளுடைய அந்த ஒர்க் லைஃப் பேலன்ஸ் என்னுடைய லைஃப்லேயும் நான் காத்தால 8:45 போயிருக்கேன், ராத்திரி 9 மணிக்கெல்லாம் வந்திருக்கேன். கிட்டத்தட்ட 11 to 12 hours நான் வேலை பார்த்துருக்கேன்.
8 இயர்ஸ் அது மாதிரி. என்னுடைய ஒய்ஃப் தான் எங்கள் அம்மா, எங்கள் அப்பா, என் பொண்ணு எல்லாரையும் காப்பாற்றிட்டு இருந்தா. அவள் தான் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாள். ஆனால் நான் சாட்டர்டே சண்டேன்னு வந்துடுச்சுன்னா ஐ ஸ்பெண்ட் த ஹோல் டே வித் மை ஃபேமிலி. ஸோ ப்ளீஸ் have work-life balance, have balance in life. All the best, my dear friends.